ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமி. இதோட என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, செய் அல்லது செத்து மடி. இந்த விஷயத்தை யார் சொன்னான்னு பாத்தீங்கன்னா காந்தி. ஒரு அகிம்சைவாதி காந்தி செய் அல்லது செத்து மடி அந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவான ஒரு வேர்டை ஏன் சொன்னாரு அப்படிங்கிறத நான் வீடியோ சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்ப எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க மைண்ட்ல ஏத்திக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, சோ காந்தி வந்து ஏன் செய் அல்லது செத்து மடிங்கிறத சொன்னாருங்கிறத வீடியோ சொல்றேன். சேம் டைம் ஓகேவா, ஏப்ரல் 20ஆம் தேதி சண்டே இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நம்ம ஆன்லைன்ல அதாவது சொல்லணும்னா ஜிமீட்ல எஸ்ஏ எக்ஸாமுக்காக ஒரு செஷன் நடத்தப்போம். ஓகேவா, அந்த செஷனை நீங்க அட்டன் பண்ணணும்னா என்ன பண்ணணுங்கிறத இந்த வீடியோல சொல்றேன். சேம் டைம் அந்த செயல செத்து மணிங்கிறதுக்கான ஒரு சின்ன பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். வீடியோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் அந்த செயல செத்து மணிங்க நல்லா புரிஞ்சிடும் ஹிஸ்டாரிக்கலா. சேம் டைம் அதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணுங்கிறதும் உங்களுக்கு தெரிய போகுது இந்த வீடியோ பாக்குறதுனால. சேம் டைம் இந்த செஷனை நீங்க எப்படி அட்டன் பண்ணணும், இந்த செஷன் அட்டன் பண்ணனால உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுதுங்கிறதையும் சொல்ல போறேன். ஓகேவா, சோ எல்லா விஷயத்தையும் சொல்ல போறேன். வீடியோ மட்டும் பாருங்க. சேம் டைம் எஸ்ஏ கிளியர் பண்ண விஷயம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த செய் அல்லது செத்துமடி. ஒரு அகிம்சைவாதி காந்தி செய் அல்லது செத்துமடிங்கிற விஷயத்தை ஏன் சொல்றாரு அப்படின்னா, செகண்ட் வேர்ல்டு வார் டைம் உங்களுக்கு தெரியும், 1939 1945. ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கும். அந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல ரொம்ப ரொம்ப அக்ரெசிவா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தவர் யாருன்னா ஹிட்லர். ஜெர்மனியை சேர்ந்த ஹிட்லரு, நாசிசம் அதை கையில எடுத்த ஹிட்லர். அந்த ஹிட்லர் வந்து எல்லா நாட்டையும் அடிச்சு தோக்கடிச்சுட்டே இருப்பாரு, பிரிட்டிஷையும் அடிச்சு தோக்கடிச்சுட்டே இருப்பாரு. சரிங்களா, சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்தியா வந்து அண்டர் பிரிட்டிஷ் கண்ட்ரோல், பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல தான் இந்தியா இருக்கு. அப்போ ஒருவேளை பிரிட்டிஷை அடிச்சு தோக்கடிச்சிடுறாரு ஹிட்லர் அப்படின்னா, பிரிட்டிஷ் அந்த இதை வந்து பாத்தீங்கன்னா அவர் கண்ட்ரோலுக்கு போயிடும். அதை அவர் கையில எடுத்துருவாரு. யாரு? ஹிட்லர். அப்ப பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருக்க இந்தியாவும் கிட்டத்தட்ட அவர் கண்ட்ரோல்ல போயிடும். யாரு? ஹிட்லர் பிரிட்டிஷை தோக்கடிச்சிட்டா. அப்ப இந்தியா பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருக்கிறது இந்தியாவுக்கு டேஞ்சர். ஏன்னா பிரிட்டிஷோட ஆதிக்கத்தையே இந்தியாவால சமாளிக்க முடியல, இந்தியா திணறுச்சு. ஒருவேளை ஹிட்லர் கைக்கு போச்சுன்னு வைங்களேன், அது இன்னும் மகா பெரிய ஒரு கொடுமையான விஷயமா இருக்கும். அதை வந்து காந்தி லாங் டேர்மா யோசிப்பார். எப்பவுமே காந்தி வந்து லாங் டேர்ம் கோல் கொண்டவர். சரிங்களா, தொலைநோக்கு பார்வை கொண்டவர். இப்ப வந்து ஹிட்லர் வந்து இதை அடிச்சுட்டு இருக்காரு, தோக்கடிச்சானா இந்தியா மாட்டிக்குமே அப்படின்ட்டு தான் அதனால வரைக்கும் அகிம்சைவாதியா இருந்த காந்தி அக்ரெசிவ் ஆகுறாரு. 1940 குவிட் இந்தியா மூவ்மெண்ட், வெள்ளையனே வெளியே இயக்கம் நடத்துனது அதனாலதான். அப்பதான் அவர் சொல்றாரு செய்யறத செத்து பண்ணிட்டு எப்படியாவது வெள்ளையனை அமைச்சிடணும், பிரிட்டிஷ் இருந்து அமைச்சிடணும்ட்டு அந்த கோர்ஸை சொல்லுவாரு. சரிங்களா, காரணம் இதுதான். சரி, ஓகே, சோ செய்யறத செத்து மடி. இப்ப இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டேன். எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்ஐ படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏப்ரல் மாசம் எஸ்ஐக்கான நோட்டிபிகேஷன் கண்டிப்பா வந்துட்டு மார்ச் மாசத்துல கூட யாருக்கும் தெரியாது. ஆனா ஏப்ரல் ஸ்டார்டிங்ல அரச பரிசுகளுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் நோட்டிபிகேஷன். ஸ்டில் நோட்டிபிகேஷன் முன்னாள் நாள் வரைக்கும் பெரிய அளவுல யாரும் நம்பல. ஓகேவா, சோ ஒரு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல திடீர்னு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப யாருமே எதிர்பார்க்காம திடீர்னு வந்துருச்சு நோட்டிபிகேஷன். இப்ப இந்த எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணி ஆகணும். விட்டீங்கன்னா 2026 எலெக்ஷன் வருஷம். யாருக்கு தெரியும், 2026 மேபி எக்ஸாம் வராம கூட போகலாம் எஸ்ஐ. அப்ப நீங்க இந்த 2025 எக்ஸாம் விட்டீங்கன்னா 2027 தான் எக்ஸாம் வரும். 2026 மேபி வரலாம், நான் சொல்றேன். ஒருவேளை 2027 தான் வருதுன்னா நீங்க வேலைக்கு போறதுக்கு 2028 ஆகும். ட்ரைனிங் போக 2028 ஆயிரும். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த எக்ஸாம் விட்டீங்கன்னா 2026 2027 3 வருஷம் காலி. 3 வருஷம் காலி ஆயிரும் உங்களுக்கு. அதனாலதான் சொல்றேன், செய் அல்லது செத்து மடி. எப்படியா இந்த எக்ஸாம் அடிக்கணும். நீங்க ஒரு அகிம்சைவாதியா இருந்த காந்தி, ஓகேவா, ஒரு தேச தந்தை, இந்தியாவே அகிம்சைவாதியா பார்த்திருந்த ஒரு காந்தி அக்ரெசிவ் ரொம்ப ஒரு மாதிரி அந்த வேர்டை சொல்றாரு. சேம் டைம் காந்தி அந்த வார்த்தையை அந்த அளவுக்கு அக்ரெசிவா சொல்றது காரணம், இன்னொரு காரணம் உங்களுக்கு தெரியும். 1920 ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி பண்ணுவார். ஆனா சௌரி சௌரா இன்சிடென்ட் 1922 நடக்கும். அதனால அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிட்டுவார். காந்தி ஒத்துழையாமை இயக்கம் பண்ணப்ப இந்தியாவில பெரிய அளவு சப்போர்ட் இருந்தது. காரணம் அவர் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போராட்டம். ஓகேவா, அதனால ஒரு மாதிரி சப்போர்ட் இருக்கும். திரும்ப 1930 உப்பு சத்தியாகிரகம் பண்ணப்ப சப்போர்ட் கொஞ்சம் குறையும். ஏன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிட்டனால. திரும்ப உப்பு சத்தியாகிரகம் அந்த அளவுக்கு போறதுனால 1942 வெள்ளையனை வெளியேறம் பண்றப்ப காந்தி கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒத்தாள். பெரிய இந்தியாவில சப்போர்ட் இல்லை. இவர் இப்படிதான் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவோம், விட்டு போயிடுவாரு. மக்கள் வந்து அதிருப்திலாம் இருந்தாங்க காந்தி மேல. சோ அந்த மக்களோட சப்போர்ட்டையும் எடுக்கணும், பிரிட்டிஷையும் அடிக்கணும். அப்படிங்கிறப்ப அவரோட சிச்சுவேஷன் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க காந்தி பாயிண்ட் ஆஃப் அந்த நிலைமையில இருந்தீங்கன்னா
என்ன ஸ்டாண்ட் எடுப்பீங்களோ அந்த ஸ்டாண்ட் நீங்க எடுக்கணும். அதனாலதான் செய்யல செத்து மணிங்கிறது நான் எஸ்ஏ ஸ்டூடெண்ட்ஸ் குறிப்பா சொல்றேன். 2025 தயவு செய்து விட்டுறாதீங்க. 2024 நமக்கு எக்ஸாமே நடக்கல. ஓகேவா? அப்ப நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, 2023 தான் ஒரு எக்ஸாம் நடக்குது. நெக்ஸ்ட் எக்ஸாம் நான் 2027ன்றேன். அப்ப 4 வருஷத்துக்கு உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. அப்ப அந்த 4 வருஷத்துக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான் நடக்க போகுது. அது இப்போ வரப்போற எக்ஸாம். அதை மைண்ட்ல வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் விஷயம், இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு உங்களுக்கு எஸ்ஏ எக்ஸாமுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்டப்பா இருக்கும். ஒரு ஆன்லைன்ல ஜிமீட்ல ஒரு செஷன் இருக்க போது 1-to-1 பேச போறோம். ஓகேவா? நீங்க ஜிமீட்ல என் கூட பேச போறீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே நீங்க கேட்க போறீங்க. ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்த பிறகு ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு 1-to-1 செஷன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வரப்போகுது. சரிங்களா? அதனால தயவு செய்து அந்த செஷன் வந்து அட்டன் பண்ணுங்க. ஏன்னா இன்னொரு விஷயம், ஏப்ரல் 21 நாளைக்கு திங்கட்கிழமை நம்ம அகாடமி ட்ரிச்சில் இருக்கும், உங்களுக்கு தெரியும். எஸ்ஐக்கான ஆஃப்லைன் கிளாஸ், ஒரு ஃப்ரீ ஆஃப்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். பேரே ஹிட்லர் பேட்ச் தான். எப்படி கரெக்ட் ஆகுது பாருங்க. ஹிட்லர் காரணம் காட்டி தான் காந்தி செய்யறதை செத்து பண்ணி சொல்லியிருப்பாரு. நம்ம வச்சிருக்க பேரும் ஹிட்லர் பேட்ச். ஓகே, ஸோ ஹிட்லர் பேட்ச் ஏப்ரல் 21 ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து ஃப்ரீ கிளாஸ் தான். அகாடமில தான் எடுக்க போறோம். ஆஃப்லைன் கிளாஸ் தான். இது ஆன்லைன்ல பண்ணல, ஆஃப்லைன் தான் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அந்த செஷனை பத்தின ஒரு முன்னோட்டம் இந்த ஜிமீட்ல இருக்கும். அதனால கண்டிப்பா எல்லாரும் இந்த ஜிமீட் அட்டன் பண்ணுங்க. ஜிமீட் அட்டன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் மூலம் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஜிமீட் செஷன் தன்னால உங்களுக்கு வந்துடும். ஈவினிங் 6 மணிக்கு இருக்கு. அதனால மைண்ட்ல வச்சுக்கோங்க, செய்யறது செத்து மடி செஞ்சே ஆகணும். 2020 எஸ்ஐ கிளியர் பண்ணி ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.